ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் சீரியஸில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா பைத்தானில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நம்ம ஒருத்தரை பார்த்தா கேட்போம் இல்லையா, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம் அப்படின்னா வில் ஆஸ்க் ஹிம் உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, வாட் யூ ஆர் டூயிங் நவ் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பொசிஷன், ஒரு டெசிக்னேஷன் பற்றி சொல்லுவார். அதே தான் இந்த ஃபங்க்ஷன்ஸும் பண்ண போகுது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை பெரிய பார்ட்டாக இருக்கும், ஓகேவா, அதை பிரித்து சப் பார்ட்ஸாக எழுதிக்கிட்டே வரலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பார்ட்டாக எழுதுறது, ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு நிறையா எழுதும்போது ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷனுக்கு இருக்கிறதுனால எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ பெரிய ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமில் 100 டைப் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். அந்த 100 டைப் ஆஃப் அவுட்புட்டு எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே பல நாள் இருக்கும். ஒவ்வொரு அவுட்புட்டை ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்படி ஃபங்க்ஷனாக ஒவ்வொரு அவுட்புட்டு, ஒவ்வொரு செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நம்ம எழுதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, வி கேன் ஈஸிலி ஏபிள் டு கிராக் த எரர்ஸ். ஸோ இதுக்காக கூட ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம பைத்தான் ஷெல்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என் முன்னாடி பைத்தான் ஷெல் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறையா நார்மல் ஃபங்க்ஷன்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் வச்சு நான் நிறையா கோடிங்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம ஷெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை நான் எழுதியிருக்கேன். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா DEF அதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் எழுதுறது. ஸோ அது பக்கத்தில் ஃபங்க்ஷன் நேம் ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபங்க்ஷன் நேமு. அதுக்கப்புறம் இது கேரக்டர் ஆர்குமெண்ட் பாசிங் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன், ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பைத்தானுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், ஃபங்க்ஷன் கால். பைத்தானில் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கிடையாது, ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் கொடுக்குறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ எப்படி கால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நேமை வச்சு தான் கால் பண்ணும். இதான் கால் பண்ணுறதுக்கான இந்த தேர்ட் லைன் இருக்கு இல்லையா, நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதான் கால் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் காலோட கோடு, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் அதுக்குள்ளே அந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ரன் ஆகும். இதான் ஒரு நார்மலான சிம்பிளான ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷனுங்கிற இந்த பிளாக்கை கால் பண்ணுறேன். அது நேராக மை ஃபங்க்ஷனுங்கிற பிளாக்குக்குள்ளே போகும். அதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை ஃபங்க்ஷன் ரன் ஆகுது அப்படி பார்ப்போம். ஸோ இந்த நார்மல் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குல்ல, இதுதான் பேசிக் ஃபங்க்ஷனோட பேசிக். ஸோ இதுலேருந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்காங்க அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா, பார்ப்போம். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அவுட்புட் இங்கே இருக்கிற ஆஷ் பிரிண்ட் காலம்ஸ் எல்லா அவுட்புட்டையும் வேரியேஷன் காமிக்கும். ஸோ ஹலோங்கிறது என்னோட பிளாக்ல பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் ப்ரோக்ராமிங்கில் 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாக எழுதணுங்க. வித் ஆர்குமெண்ட், வித்தவுட் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட், வித்தவுட் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் டைப், அதே மாதிரி வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் டைப், சரிங்களா. இந்த மாதிரி 4 காம்பினேஷனில் எழுதலாம் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பிளாக்குள்ளே கொடுக்குறதான் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற வேரியபிள்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது. அது ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்கள் இதை ரெண்டையும் பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் பாஸ், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். அதாவது ஆர்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணாமல் ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்க அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் இந்த பிளாக்ல மை ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏபிங்கிற ஆர்குமெண்ட்ஸை வச்சுருக்கேன், ஓகேவா. மை ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே பாருங்கள் 6, 4.8 அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன ஒரு வேரியபிளாக கூட இருக்கலாம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், அது என்ன வேணால் இருக்கலாம்.
ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஆனால் நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 தடவை என் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். 3 தடவையும் வெவ்வேறு விதமான வேரியபிள்ஸை நான் பாஸ் பண்ணுறேன் ஆர்குமெண்ட்ஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6, 4.8, டோபியாஸ், ஜாக்கு, லினக்ஸு, பாஸ்கல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A+B அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 14.4, டோபியாஸ், ஜாக்கு, லினக்ஸ், பாஸ்கல் இந்த பேர்லாம் ஆட் ஆகி வரும். இது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வேறு நேம்ஸ், ஆர்குமெண்ட் வேறு நேம் வச்சு 3 பேரை நீங்கள் எப்படி வேணால் பிரிண்ட் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஃபங்க்ஷனில் எஃப் நேம், எல் நேம் இந்த மாதிரி 2 கொடுத்துருக்கேன் ஒரு ஆர்குமெண்ட்ஸாக. பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே எஃப் நேம் ப்ளஸ் ஜாக் ப்ளஸ் எல் நேம் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது யார் பேரை வாசிச்சிருக்கேன் அப்படின்னா எமில், ஸ்விஸ். ஸோ கடைசியாக ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இந்த இதான எமில், ஜாக்கு, ஸ்விஸ் இவங்க பேர் தான் பிரிண்ட் ஆகி கரெக்டாக பிரிண்ட்டில் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் பார்த்தாலே ஃபஸ்ட்டு வேர்டு டெஃப்பு. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எழுதியிருக்காங்க அர்த்தம். இதை பார்த்தாலே, இந்த வேர்டை பார்த்தாலே கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் வந்து டெஃபனிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கோலன் இருக்குது, கோலனும் ரொம்ப முக்கியம் சின்டெக்ஸில். அப்புறம் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது இந்த நேம்ஸ் வச்சு ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட் அப்படின்னா ஆர்குமெண்ட் வந்து ஒரு இமேஜினேஷன். ஓகேங்களா? ஆர்குமெண்ட் வந்து ஒரு இமேஜினேஷன். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து அந்த ஆர்குமெண்ட் இமேஜினேஷன் வச்சு நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுவேன். ஸ்டேட்மெண்ட்டில் நான் அந்த வந்து ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்டுக்கு என்னோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ரிக் வைக்கணும். இதான் வந்து நம்ம சின்டெக்ஸு. முடிச்சுட்டு கீழே பிரிண்ட்டில் பண்ணும்போது நான் வந்து பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பாருங்கள், நான் வந்து ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸை வந்து நான் த்ரோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் மூணாவதாக இருக்கிற ஆர்குமெண்ட்டை நான் இண்டெக்ஸிங் வச்சு நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யங்கஸ்ட் சைல்ட் இஸ் அப்படின்னு சொல்லி லினக்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபங்க்ஷன் வித் கீஸ். ஸோ எப்படி வந்து நம்ம டிக்ஷனரிக்கு கீஸ் வேல்யூ செட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம வந்து கீஸ் வச்சு கீஸ்க்கு வேல்யூஸ் செட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கால் பண்ணும்போது கீஸ் மட்டும் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கீஸை வச்சு கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எந்த கீக்கு நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே த யங்கஸ்ட் சைல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு 3 கொடுத்துருக்கேன். சைல்டு 3க்கு கீக்கு நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்கோம்னா லினக்ஸ். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா த யங்கஸ்ட் சைல்ட் இஸ் லினக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் சைல்ட் இஸ் லினக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் கீஸ்க்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸே இருக்கா இல்லையா, அன்னோன் ஆர்குமெண்ட்டே என்னால் செட் பண்ண முடியல. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குள்ளே எனக்கு என்ன இதுக்குன்னு தெரியும். இப்போ நான் வந்து மணி ஹேண்டில் பண்ணுறேன், ஆனால் வந்து யார் வந்து மணி ஏடிஎம் மிஷின்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, கஸ்டமர் தெரியாது. ஸோ எனக்கு ஆர்குமெண்ட்ஸ் தெரியாது. அப்படிங்கிற இடத்துல எனக்கு அன்னோன் ஆர்குமெண்ட்ஸாக ஃபங்க்ஷன் எழுதும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நம்ம சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்ட்ரிக்ஸ், அதுதான் சின்டெக்ஸ். நார்மலாக ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணும்போது 2 ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்க்கு வச்சாங்க அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம்னா அன்னோன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து ஆர்குமெண்ட்டுக்கு தான் வேல்யூ அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூஸை நம்ம வந்து எழுதும்போது எப்படி கால் பண்ணணும் பிரிண்ட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் நேம் வச்சு கால் பண்ணணும். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம அன்னோன் ஆர்குமெண்ட்ஸோட யூஸ். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அன்னோன் ஆர்குமெண்ட்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் வித் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த 2 கான்செப்டும் ரொம்ப முக்கியம். அதான் வந்து
பைத்தான் வந்து இன்னும் பவர்ஃபுல்லான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக நமக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபங்க்ஷனுங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஆர்குமெண்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்டாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், பனானா, செரின்னு நான் கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸை வச்சு. ஓகேவா? ஃபங்க்ஷன் என்னவா நான் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் பிளாக் டெஃபினேஷனுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் மை ஃபங்க்ஷன் நேமு, ஃபுட்டு வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அந்த ஃபுட்டு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பிரிண்ட் ஆகும் ஃபார் லூப்பில் போட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுனா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்பிள், அப்புறம் இண்டெக்ஸிங் 0ல் ஆப்பிள் இருக்குது, 1ல் வந்து பனானா இருக்குது, செரி இருக்குது. மை ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டாக பிரிண்ட் ஆகும். அதுதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு, ஆப்பிள், பனானா, செரி. ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அன்னோன் ஆர்குமெண்ட்ஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இஸ் லாஸ்ட் நேம் இஸ் கிட்டு, எல் நேமுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நிக் இருக்கார். ஸோ அதுதான் இஸ் லாஸ்ட் நேம் இஸ் நிக்கு. அப்புறம் இங்கே வந்து ஃபங்க்ஷன் வித் லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஆப்பிள், பனானா, செரி வரிசையாக பிரிண்ட் ஆயிருக்கு அந்த ஃபார் லூப் ஆர்டரில். அடுத்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப். ஸோ நம்ம பைத்தானில் வந்து இந்த நாளையுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டைப்ஸ் நாளையுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ C++ல இந்த 4 ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணும். பட் ஆனால் பைத்தானில் வந்து அவ்வளோவா கிடையாது. எங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் தேவையான ஆர்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒருத்தரை மென்ஷன் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணியே ஆகும் அப்படின்னா தான் வந்து நம்ம ரிட்டர்ன் டைப்போட எழுதுவோம், ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணி. ஓகேங்களா? அதுதான் வந்து ரிட்டர்ன் டைப்போட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டெஃபினிஷன் மை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குறோம். ஸோ ஆர்குமெண்ட்டை வந்து 3ஆக கொடுக்குறோம். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு வந்து ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ் வந்து ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டில் C is equal to 5 into x அப்படி கொடுக்குறோம். இப்போ 5 into என்ன வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் மல்டிப்ளை ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 வந்துருக்கு, 15 பிரிண்ட் ஆகணும், அப்புறம் 25, அப்புறம் 45. கரெக்டாக 15, 25, 45. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் இருக்கிற மாதிரி தான், ஃபார் லூப்பில் இருக்கிற மாதிரியே தான். லூப்புக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் லூப் இதுக்கெல்லாம் பாஸ் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் வந்து நல் அண்ட் வாய்ட், எதுவுமே வந்து அதில் இதாக இருக்காது. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் எதுவுமே நடக்காது, அது பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து பாஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பிளாக்கில். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ஐடியாலஜி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.